வந்து வண்ணமுரசின் செவ்வியல் நடிகை தலைப்புக்கு ஒரு சுப்ராயன் சார் பேச போறாரு. சார் வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம். நண்பர்கள், வெண்முரசு 3வது புத்தகமான வண்ணக்கடல்ல இணைஞ்சிருக்கோம். 213 நாள் ஒரு அருமையான வாசிப்பு அனுபவம். எல்லாம் நம்ம கேள்விப்பட்ட படிச்சிருந்த எல்லாத்துடைய இதை பத்தியும் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம குழுவா இயங்கிட்டு இருக்கோம். அதுல நண்பர்களுக்கு எல்லாமே வாழ்த்துக்களும். தனியா ஒரு வணக்கம் சொல்லிக்க, இங்க ஒரு நன்றியை சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க. பரிந்துரைத்த சில தலைப்புகளை எடுத்ததுக்கு, அனுபவித்து நண்பர்கள் ஏற்றுக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றி. என்னுடைய தலைப்பாக நான் எடுத்துக்கிட்டது வந்து வண்ணக்கடல் செவ்வியல். செவ்வியல் நடை நம்ம சொல்லியிருக்கோம், அதுல செவ்வியல் அப்படிங்கிறத மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதுல ஒரு செவ்வியல்னா என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன விளக்கத்தையும் கொடுக்க முற்படுறேன் இந்த இடத்துல. செவ்வியல்னா என்ன அப்படிங்கிற நம்ம ஒருத்தருக்கும் ஒரு புரிதல் இருக்கலாம். அதுல வந்து செவ்வியல் நடை அப்படின்னு, செவ்வியல் அப்படின்னா என்ன, ஒரு படைப்பு ஒரு செவ்வியலாக இருக்கக்கூடிய கூறுகளாக என்னத்தை இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு படைப்பு சமநிலையை அடைவதன் பொருட்டு வாழ்க்கையின் அனைத்து கூறுகளையும் தன்னுள் அடக்கி குறிப்பிட்ட காலத்திலிருந்து தொடங்கி குறிப்பிட்ட இடம் சார்ந்ததாக இல்லாமல், காலம் சார்ந்ததாக இல்லாமல், ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கையின் அனைத்து கூறுகளையும் மானுட பொதுத்தன்மை கொண்டு ஒற்றை உச்சநிலை இல்லாமல், ஒன்றை மட்டும் மையப்படுத்தி சொல்லாமல், அதாவது எழுச்சியும் வீழ்ச்சியும் ஒளியும் இருளும் தோல்வியும் வெற்றியும் இதோட அனைத்தையுமே உள்ளடக்கி ஒரே ஒரு உணர்ச்சி பெருக்குடன் இல்லாமல் இருக்கிற எந்த ஒரு படைப்புமே வந்து செவ்வியல் படைப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இருக்கிற நவீன காலத்துல இருக்கிற நிறைய படைப்புகள் இருந்துட்டே இருந்தாலுமே நம்ம சங்ககாலம் அப்படிங்கிற சங்க இலக்கியம் அப்படிங்கிறது ஒரு செவ்வியல் இதுதான் நம்ம சொல்லப்படுது. நம்ம தமிழ்ல வந்து நம்ம சொல்றோம். எதனால அப்படின்னா, இன்னைக்கு எவ்வளவு நாவல்கள் சிறுகதைகள் எவ்வளவு வந்தாலும் அந்த சங்க இலக்கிய கூறுகள் இருந்தது ஏதோ ஒரு வடிவுல, ஒரு உருவுல அதை வந்து இருந்துகிட்டே இருக்கிறனாலதான் அது ஒரு செவ்வியல் வடிவமா, ஒரு வேர் நிலம் சார்ந்த ஒரு வேர் அப்படிங்கிற ஒரு வேர் இலக்கியம் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்க முடியும். அதனால இந்த கூறுகள் எல்லாமே வண்ணக்கடல்ல எப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஜஸ்ட் ஒரு முயற்சி. நான் இதுல பார்த்த சில இணைப்புகளை எல்லாத்தையுமே வந்து நான் இதுல ஷேர் பண்ண விரும்புறேன். ஸ்கிரீன் ஷேரிங் நமக்கு தெரியுதா சார்? ஸ்கிரீன் ஷேரிங் தெரியுதா சார்? தெரியுது, ஆனா இன்னும் ஃபுல்லா முழுசா வரல சுப்ராயன் சார். ஆனா ஒரு ஒயிட் ஸ்கிரீன் மாதிரி தான் தெரியுது. ஒயிட் ஸ்கிரீன் மாதிரி தான் தெரியுதா சார்? அது உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன், அதை கொஞ்சம் நீங்க ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்களேன். நான் இல்ல, நீங்களே பண்ணீங்கன்னா தான் நீங்க மூவ் பண்ண முடியும். நான் பண்ணனா நான் தான் உட்காந்து நகர்த்திட்டு இருக்கணும். அது உங்களுக்கு கரெக்டா இருக்குமா? உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க, நான் பண்றேன். ஓகே சார், நீங்க பண்ணலாம், பண்ணிக்கலாம். ஓகே, இருங்க. பண்ணிட்டீங்க போல இருக்கே. வந்துருச்சா சார்? இருங்க, காட்ட மாட்டேங்குது. ஒரே நிமிஷம், மன்னிக்கவும். சரி, ஓகே சார், நீங்களே பண்ணிருங்க சார். அதை இருங்க, நான் சேவ் பண்ணி பண்றேன். நீங்க பேசிட்டு இருக்க, நான் பண்றேன். ஓகே சார், ஓகே சார். இதுல என்னுடைய பதிவு படிச்சவங்களுக்கு பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற நம்ம வண்ணக்கடலாம் பார்த்திருக்கோம். 5 அவதாரங்களை பத்தி எழுதியிருப்பாரு ஜெயமோகன் அவர்கள். இங்க இருக்கிற ஒரு 5 கூறுகளை 50 காப்பியங்கள்ல ஒரு கனெக்ஷன் பண்ண முடிஞ்ச சில இணைப்புகள் எல்லாமே எதனாலலாம் இது வந்து எப்படி கடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு பவர் பாயிண்டா ரெடி பண்ணியிருந்தா அது கொஞ்சம் கதிரவன் சார் ஷேர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதுல வந்து நான் பேச ஆரம்பிச்சு இது பண்றேன். முதல்ல நம்ம குழுவுல நிறைய விவாதங்களை கிளப்பிய ஒரு பகுதியாக கார்கோடனும் குந்தியின் சந்திப்பு. அதுல வந்து கார்கோடன் வந்து சொல்லியிருப்பாரு, பேசிட்டு உன்னுடைய மறுபக்கத்தை வந்து நான் புரட்டி போட்டு வச்சிருக்கேன், பின்னாடி வந்து அதை திருப்பி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு. என்ன எதுக்காக இது வச்சிருக்காரு அப்படிங்கறது எனக்கு ஒரு மீள் வாசிப்புல தெரிய வந்தது. அதுக்கு முன்னாடி நம்ம இளநாகனோட பயணத்துல நிறைய வந்து கனெக்ஷன், இளநாகன் வந்து ஒரு பகுதியோட முன்னாடியும் பின்னாடியும் வந்து சொல்லிட்டு போறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுல சரி, கார்கோடன் குந்தியோட பகுதிக்கு முன்னாடி இளநாகன் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அதுலதான் வந்து மூவா முதலா அந்த சமணர் காலத்தை பத்தி பேசிட்டு இருந்துட்டு சமையல் அறையில இருக்கிற ஒரு உண்மையை பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. அரிசியும் பருப்பும் வந்து இணைந்து ஃபர்ஸ்ட் இது வந்து கடைசி நம்ம பத்தாவது ஃபர்ஸ்ட்டுக்கு போகும். எந்த இது வேணும் உங்களுக்கு? ஓகே சார், எந்த ஸ்லைடு? மாற்ற முடியுது, மாத்திட்டேன். சமையலறையில ஊழ் நின்று இருக்கு. அது வந்து அஸ்வர் பேசுற மாதிரி இது அரிசியும் வெள்ளத்தையும் வந்து கலக்குது, நீரை கொதிக்க வைக்கிறது, ஊழ்வினையா உணர்த்து வந்து ஊட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டல் அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தில் இருக்கிற 3 உண்மைகளை உணர்த்தும் அப்படிங்கிறது அந்த ஒரு சின்ன பகுதியாக நம்ம என்னால அது கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்க்க முடிஞ்சது. சரி, அடுத்தது இதோட முடிஞ்சிருந்தா இது வந்து சரி ஓகே, இவர் வந்து சின்ன ஒரு இது ஒரு சின்ன வடிவத்தை மட்டும் இங்க கொண்டு வந்திருக்காருன்னு என்னால கவனம் விட்டுருக்க முடியும். ஆனா அடுத்த பகுதியாக பீமன் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு டிவில பாக்குறதாகட்டும், இன்ன பிற பொதுவான வழக்குல பீமன் வந்து கடல்ல தூக்கி போட்டுருவாங்க, அவன் வந்து கடல்ல போய் நாக விஷத்தை அருந்திட்டு வருவான் அப்படிங்கறது நம்ம படிச்சிருக்கோம். இதுல இருந்து வண்ணக்கடல் எந்த இடத்துலலாம் வந்து மாறி வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அவன் கடல்ல விழுறான், போய் நாகத்தை தேசத்தை அடையிறான், சரி ஓகே. எந்த இடத்துல இது மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு முதிய நாகம் சொல்லும், உன்னுடைய முகத்தை வந்து நான் எங்கேயோ பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குந்தியோட குளத்துல இருந்து நான் வந்து இது பண்ணியிருந்தப்போ எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லி அந்த முதிய நாகம் சொல்லும் போது, ஒரு நாகத்துல இது வந்து நீங்க எப்படி கனெக்ஷன் பண்றாங்க அப்படின்னு ஒண்ணு இருந்தாலுமே, ஒரு நிமிஷம் தான், அதுக்கப்புறமா என்ன அந்த இடத்துல நடக்குதுன்னு நம்ம பாக்குறோம். இது என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது அங்க இன்னொரு கேள்வி வந்து பெருசா வந்த விஷயம் என்னன்னா, கனவுல குந்தி வந்தது. அங்க வாசுகி வந்து பீமன்ட்ட சொல்லுவாரு, இந்த வருஷத்தை நான் குடிக்கலாமான்னு கேட்கும்போது, உன் அன்னைகிட்ட நீ கேட்கலாம், கனவுல போய் பார்க்கலாம். இந்த இடத்துல குந்தி வர வேண்டிய அவசியம் என்ன? ஜஸ்ட் வந்து இது நம்ம வெண்முரசு அப்படின்னு எடுத்துட்டு பார்த்தாலுமே எதனால இது கனெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கான விடையாக பின்னாடியே பார்க்கும்போது இளநாகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இளநாகன் வந்து ஒரு அபிநவம் குடிச்சிட்டோ மது குடிச்சிட்டோ ஒரு பாட்டு பாடுறதுனால நிறைய அர்த்தம் பொதிந்த வேதாந்த சித்தாந்தங்கள் நிறைய விளக்கங்களா வந்து ஜெயமோகன் அவர்கள் கொடுத்திருக்கிறத நம்ம பாக்குறோம். அதுல இளநாகனோட ஒரு கதை என்ன சொல்றாரு அப்படின்னா, விருபையோட அன்னை தன்னுடைய 12 குழந்தைகளை கிணத்துல தூக்கி போடுறாங்க. அந்த கிணறுங்கிறது ஒரு மாய வேலையில ஒரு நாகரோட தேசத்துக்கு போகுது. அங்க வந்து வாசுகி வந்து சொல்றாரு, இங்க நீங்க இருக்க முடியாது, நீங்க எல்லாம் கிளம்பி போங்க, அது மாதிரிலாம் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லும் போது, என்னுடைய கண்ணு முன்னாடி என்னுடைய குழந்தைகள் எல்லாமே இறந்து போறாங்க, இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போது, உங்களுடைய குழந்தைங்களுக்கு நாங்க அமுதூட்டுறோம் அப்படின்னு சொல்லும் போது, என்னுடைய அன்னையாக என்னுடைய குழந்தைகள் மட்டும் இல்லாம என்னுடைய ஒரு அன்னையாக மற்ற குழந்தைகளும் சாப்பாடா இருந்தாம உணவா இருந்தாம நான் என்னுடைய முளை வந்து எரிகிறது, இதனால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது வாசுகி கேட்கறான், இல்ல நீ உன்னுடைய குழந்தைகள் தானே நீ வந்து என்னுடைய இங்க வந்து போட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, அன்னையோட பதிலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு குழந்தையை அழிப்பதற்கு என்னுடைய குழந்தைகள் மட்டுமே எனக்கு உரிமை உள்ளது, ஆனா அமுதூட்டும் பொறுப்பு அப்படிங்கிறது எல்லா குழந்தைகளுக்குமே இருக்கிற ஒரு அன்னையன் பொறுப்பு. இது வந்து அமுத சுரபிய குறிக்கிறதாக நாம இங்க பார்க்க முடியும். இதுல இன்னமும் சின்னதா அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஜெயமோகன் எழுதியிருக்கிறது, ஒரு பாலுக்கும் ஒரு பசுவுக்கும் எருவுக்கும் ஒரு தென்னைக்கும் பனைக்குமான ஒரு இதுல வந்து சின்ன வேறுபாடு நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். இது வந்து இளநாகன் கதையில இருக்கிறது ஒண்ணு. இதை வந்து எதுல கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய மணிமேகலை அந்த காப்பியத்துல மணிமேகலை வந்து ஒரு கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள். அவரை வந்து ஒரு பூ பறிச்சிட்டு இருக்கும்போது உதயகுமார் என்ற சோழ மன்னன் வந்து காதலிக்கிறதாகவும், அதை வந்து அந்த மயக்கத்தினால கடவுள் மணிமேகலா அப்படிங்கிற கடல் கடவுள் வந்து மணிப்பல்லவ தீவுக்கு அனுப்பி அங்க வந்து அமுத சுரபின்ற ஒரு அமுத சுரபி பெற்று எல்லா குழந்தைகளுக்கும் கொடுத்ததாகவும், இங்கதான் அந்த வண்ணக்கடலுடைய கனெக்ஷன்ஸ் நம்மளால இங்க பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, தன்னுடைய தாயாரின் உதவியோடு விடுவிக்கப்பட்டு பிறகு நகருக்கு வந்து கண்ணகியிடம் உரையாடி அறிவு பெறுகிறாள் அப்படிங்கிறது தான் இதுல கனெக்ஷன் பார்க்கும்போது, அந்த நாகம் முதுநாகம் சொன்ன மாதிரி உன்னுடைய முகம் எனக்கு எங்கேயோ கனெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு இது பார்க்க முடியுது. கண்ணகி வந்து கனவுல வந்து ஞான ஆசிரியராக பீமனுக்கு தர்றதை வந்து நம்மளால பார்த்து கனெக்ட் பண்ண முடிஞ்ச ஒரு சின்ன கனெக்ஷன் என்னால பண்ண முடிஞ்சது. அடுத்ததான் நம்ம இங்க வண்ணக்கடல்ல நம்ம பாக்குறது துரோணரோட பிறப்பு, அவருடைய வளர்ச்சி எல்லாமே இங்க வந்து நம்ம பாக்குறோம். துரோணரோட வாழ்க்கையை இங்க நம்ம பார்க்க முடியுது. அவர் வந்து குகர்கள் வந்து கூட்டிட்டு வராங்க பரத்வாஜரோட குருகுலத்துக்கு.
அப்போ வந்து ஒரு மீனவ பெண்ணோட இருந்து அங்கிருந்து கருவுற்ற அந்த குழந்தை சொன்னதுனால இங்க எடுத்துட்டு வந்திருக்கோம், இதோட தங்களுடைய குழந்தைன்றனால எடுத்துட்டு வந்திருக்கோம்னு சொல்லி இருந்ததாலையும் விடுகர் அப்படின்ற ஒரு சமையல் கலைஞர்கிட்ட வளர்றதாகட்டும், ஒரு சத்திரியத்தை நம்புறதுனால ஒரு அக்னிவேசரிடம் வந்து ஒரு கல்வி பயில்றதாகட்டும், அதுக்கப்புறமா வந்து கிருபைய மணந்துக்கிட்டு அஸ்வத்தாமனோட ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறதாகட்டும், அதுக்கப்புறமா இருக்கிற ஒரு அரச பதவி அவர் அடைஞ்சு பாக்குற நம்ம வாழ்க்கை முறை ஃபுல்லாவே நம்ம பாக்குறோம் வண்ண கடல்ல. இது எங்க கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது சீவக சிந்தாமணியோட ஒரு சின்ன கதை இங்க ஷேர் பண்ணிருக்கேன். அது சீவக சிந்தாமணி சீவகன் என்ற ஒரு அந்த சீவகன் அந்த கதையுடைய கதாநாயகன் வந்து ஒரு மன்னனுக்கும் அரசிக்கும் பிறந்தாலுமே ஒரு சுடுகாட்டுல பிறந்தது. அப்ப துரோணர் வந்து ஒரு மீனவ குடும்பத்துல பிறக்கிறதாக ஒரு மீனவ இடத்துல பிறக்கிறதுனால ஒரு கனெக்ஷன் இருக்க பார்க்க முடியுது நம்மளால. கந்து கடன் என்ற வணிகன் ஒரு வீட்டுல வளர்க்கிறாரு. அப்புறம் வந்து அச்சனத்தின் ஒரு ஆசானோட கல்வி பயில்றாரு. அதுக்கேற்ற மாதிரிதான் நம்ம துரோணரும் வந்து விடுகரோட வளர்றதாகட்டும், அக்னிவேசரிடம் வந்து பயில்றதாகட்டும், இது எல்லாமே நம்மளால பார்க்க முடியுது. இதுல வந்து இது ஒரு மனநூல்னு சொல்லக்கூடிய ஒரு 8 கல்யாணம் பண்றதுனால ஒரு 8 மனநூல் அப்படிங்கிறது நம்ம இதுல கனெக்ஷனை கொண்டு வர முடியாது. துரோணரோட வாழ்க்கையில ஒரு 8 கல்யாணம் நடந்த மாதிரி நம்மளால கொண்டு வர முடியாது அப்படின்றதுனாலுமே இது வந்து ஒரு காமுகனாக இருந்தாலும் மன அடக்கம் கொண்டவனாக சித்தரிக்கப்படுகிறான். அதே மாதிரி இத்தனை பேர் இருந்தாலுமே ஒரு பலத்தை எல்லாம் சேர்த்து ஒரு எப்படி வந்து ஆட்சி செய்து மகனுக்கு அழுத்தி போகிறானோ அதேதான் துரோணரும் வந்து செய்யறாரு. எவ்வளவோ கஷ்டப்பட்டாலுமே அவரு அரச பதவி அடைந்து மகனுக்காக மட்டும்தான் எல்லாத்தையும் செய்யறதுனால ஒரு சீவக சிந்தாமணியோட இதை வந்து நல்ல ஒரு கனெக்ஷன்ஸ் எடுத்துக்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா இருக்கிற நம்ம ஜஸ்ட் ஷேர் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே, பழசு ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், மன்னிக்கணும். அடுத்து இருக்கக்கூடிய நம்ம கர்ணனோட பகுதி, கர்ணனும் நம்ம நிறைய பார்க்காம ஒரு சின்ன ஒரு பகுதி மட்டும் எடுத்து ஆண்டிருக்கிறதாக கனெக்ஷன்ஸ்னால இதுல பண்ண முடியுது இணைப்புகளை. எப்படி அப்படின்னா கர்ணன், ராதை, அதிரதனோட அந்த சின்ன குடும்ப வாழ்க்கையை மட்டும் இங்க பெருசா எடுத்து பேசியிருக்காங்க. வளையாபதி, குண்டலகேசி பெருசாக ஒரு கதை சுருக்கமோ எதுவுமே நான் தேடிய இடத்துல நிறைய இடத்துல கிடைக்கும் போது கிடைக்கல. அதோட சிறு இது மட்டும் குறிப்பு மட்டும் நம்மளால எனக்கு கிடைச்சதை நான் பகிர்ந்துக்க விரும்புறேங்க. நவகோடி நாராயணன் அப்படிங்கிற ஒரு வணிகன் ஒரு குழந்தை மனதாரம் பண்ணிக்கிட்டு அதுல ஒருத்தையை மட்டும் தவிக்கி வச்சதுக்கு அப்புறமா அந்த தாய் தன்னுடைய மகன் பிறந்து அந்த மகனுக்கு காட்டுறாங்க அப்பா யாரு அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்தி அதன் மூலமா அப்பாவை தேர்ந்தெடுத்து போய் தேடி பிடிச்சி போய் கர்ணன் உணர்ந்து நல்லபடியா வாழ்றதாக ஒரு வளையாபதியோட கதையும், இங்க வந்து குண்டலகேசியில வந்து கொண்டை விழி இன்சொலன் அப்படிங்கிறவர் வந்து உன்னுடைய கவலையும் கண்ணீரையும் பிற உயிர்களுக்கு செய்யும் தொண்டாகவும் துணையாகவும் மாற்றுவதே உன் பிறவி பயன் அப்படிங்கிற குண்டலகேசியோட கதையும் கர்ணனோட கதையோட நம்மளால நம்ம பெருசா இணைக்க முடிஞ்சதை நம்ம இங்க பார்க்க முடியுது. இது வந்து ஒரு செவ்வியல் கூறு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா அதோட ஒரு அடித்தளத்தை ஒரு அமைக்கப்படுகிற காட்சி அமைப்புகளை எங்கிருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறது நம்ம நிறைய இருக்க முடியுது. நம்ம வந்து நிறைய திரையிடல்ல பாக்குறோம், திரைப்படங்கள்ல பாக்குறோம். அந்த ஒரு பல காட்சிகளை எடுத்து அப்படியே யூஸ் பண்றதாகட்டும், இது மாதிரி ஒரு வண்ணக்கடல்ன்றது ஒரு பெருசா வெண்முரசே வந்து ஒரு செவ்வியல் இலக்கியம்னா அதுலயுமே சில இது மாதிரி கனெக்ஷன்ஸ் நிறைய. இது வந்து ஜெயமோகன் தெரிஞ்சு வச்சிருக்காரா தெரியாம வச்சிருக்காரான்னு தெரியல. என்னுடைய கனெக்ஷன் என்னுடைய புரிதலை நான் வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கிறேன், ஆசைப்படுறேன். இந்த இடத்துல நான் பார்த்ததை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு அடுத்து இங்க நிறைய வந்து நம்ம பேசியிருக்கோம், நிறைய உரையாடல்களை பார்த்திருக்கோம். ஒரு திசையானை நொறுக்கிய மார்பும் திசையும் மூர்த்தங்களை வென்ற கைகளும் மகேசனின் மாறு ஆசைத்த தோளும் சொல்லிட்டு அந்த ராவணனோட இதை வந்து கம்பராமாயணத்திலும் பட்டினத்தார் அடையில் கூட இது மாதிரி நிறைய நம்ம அக்னி குஞ்சொன்று கண்டேன் அப்படின்ற ஒரு இது எல்லாமே வந்து பாரதியாரோட இது எல்லாமே நிறைய நம்ம பார்த்திருந்தாலுமே நான் பார்த்த வண்ணக்கடல்ல இருக்கிற செவ்வியல் கூறுகளாக கொஞ்சம் டைம் எடுக்கும், இருந்தாலும் நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், நல்லபடியா பேச முடியும்னு நினைக்கிறேன். செவ்வியல் அப்படிங்கிறது காலத்தை வென்று நிற்கக்கூடிய ஒரு படைப்பு. அப்படிங்கும் போது ஒரு 4 தலைப்புகளை என்னால இதை பிரிச்சு பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா வண்ணக்கடல் முழுவதுமே குரு சிஷ்யனோட ஒரு இணைப்பு, அப்புறம் குடும்பமா ஒரு அண்ணன் தம்பி உறவுகள் ஆகட்டும், கணவன் மனைவி ஆகட்டும், அப்பா மகன் ஆகட்டும், இது மாதிரி ஒரு உறவுகள் ஆகட்டும், அதுக்கப்புறமா இருக்கிற மெயின் அவமதிப்பு, அதுல இருந்து வெளிவரக்கூடிய படலங்கள் ஆகட்டும், அதுல இருந்து அதுக்கப்புறமா கடைசியா முடிகிற அரசியல், 4 தலைப்புகளை பிரிச்சா ஒவ்வொன்றுத்துக்கும் சின்னதா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா சொல்லி முடிச்சிடறேன்.
காட்சிகளாக நீங்க கண்டிப்பா அதை கொண்டு வர முடியும்னு நம்புறேன். அதுல முதல்ல கல்வின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது சின்ன துணை தலைப்பாக குரு பார்வை, குரு பக்தி, மாணவ புக்தி அப்படின்னு சொல்லி நம்ம மாணவ புத்தி அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சு இதை தனித்தனியா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, குருவின் பார்வைன்னு பார்க்கும்போது பரத்வாஜர் வந்து முதல்ல வராரு. பரத்வாஜர் வந்து எப்படி துரோணரை எடுத்துக்கிறாரு, துரோணரை பாக்குறாரு. அவருக்கு அவரோட உடல்ல வந்து காயத்ரி இருந்தாலுமே, பிறப்புல காயத்ரி இருந்தாலுமே, அவர் நினைச்சிட்டு இருக்கிற காயத்ரியா இருந்தாலுமே, அவருடைய பார்வைகள் எல்லாமே ஒரு வில்வத்தைய காத்துக்கணும், பயின்றிருக்கணும் அப்படிங்கிறது இருக்கிறத தாண்டி அவர் வந்து அக்னிவேசர்கிட்ட அனுப்புறாரு. அக்னிவேசர்கிட்ட இருந்து அங்கிருந்து ஒரு நடுநிலையான ஒரு அடிப்படை கல்வியை பயின்றதுக்கு அப்புறம் சரத்வானை பார்த்து, சரத்வான் தான் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக, ஒரு அங்கீகாரம் இல்லாம இருக்கிறாரு. ஒரு துரோணர் வந்து அக்னிவேசர்கிட்ட மாணவராக இருந்தாலுமே அவருக்கு காயத்ரிக்கு பிராமணன்ற ஒரு அங்கீகாரம் தேவைப்படுது. அதை வந்து சரத்வான் தான் வந்து கிருபை மூலமா, கிருபையை மனத்தை கொடுக்கறது பூர்வமாக அங்கீகரிக்கிறார். நீ பிராமணன் தான் அப்படின்னு சொல்லும் போது இதை வந்து அங்கீகரிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாரதியார் வந்து எப்படி ஒரு பூநூல் படிக்கிறதுக்கு நம்ம பார்த்துருப்போம். நிறைய ஹரிஜன மக்களுக்கு அப்பெல்லாம் வந்து படிப்பு கல்வியை கற்கும் போது பூணல் மட்டும், அதாவது பிராமணர்கள் மட்டுமே, மேல்குலத்தோருக்கு மட்டுமே படிக்கணும், கல்வி இருக்கணும்ன்ற சமயத்துல பாரதியார் வந்து எப்படி ஒரு பூநூல், இதுதானே உனக்கு தடையா இருக்கு, பூநூல் நான் தரேன், சட்டதான உனக்கு தடையா இருக்கு, சட்டையை நான் தரேன்ற மாதிரி சரத்வான் வந்து ஒரு திருப்பையை அவருக்கு மனத்தில் கொடுத்து ஒரு அங்கீகாரம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான், துரோணரோட ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவருடைய பயணம் பெரிதாக நடக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அதனாலதான் அவருமே வந்து அஸ்தினாபுரத்திலயுமே வந்து போக முடியும், அஸ்தினாபுரத்துல ஒரு அரச பதவியில ஆசிரியரா இருக்க முடியும்னு நம்ம பார்க்க முடியுது. அடுத்து துரோணருடைய நிலை, துரோணருமே வந்து ஒரு மாணவனாக இருந்தாலுமே அவர் வந்து எப்படி அக்னிவேசரை பார்த்தாரு அப்படிங்கிறத பார்த்திருக்க முடியும். துரோணர் அப்படிங்கிறவர் ஒரு குரு. அப்போ சரத்வான் வந்து ஏசியா வந்து அவர் சொல்லிடுறாரு, பூணூலை கொடுத்து இது பண்ணிக்கிறாரு. ஆனா துரோணர் வந்து ஒரு ஆசிரியராக நிறைய கஷ்டங்கள், அதாவது இன்ஸ்டிடியூஷனல் நம்ம இப்ப சொல்லக்கூடியதை கனெக்ட் பண்ண முடியுது நம்மளால. ஒரு 4 பேர்த்துக்கு ஒரு ஆசிரியரா இருக்காரு. முதல்ல வந்து அர்ஜுனனுக்கு, அடுத்து வந்து கர்ணன், அப்புறம் வந்து ஏகலைவன். 3 பேர்த்துமே குரு வந்து எப்படி பாக்குறாரு அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். அப்போ அர்ஜுனனுக்கு உண்மையாவே அவங்க கொடுத்துதான் ஆகணும், ஒரு வேலை இருந்த மாதிரி. அப்புறமா கர்ணனை அவர் ஏற்க மறுக்கிறாரு. கர்ணனை ஏன் மறுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஏன்னா அப்போ வந்து எப்படி சரத்வான் வந்து கிருபைய கொடுக்குறாரோ, எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா, எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா நான் இறந்துடுவேன், இமயமலை சென்று போய் நான் இறந்துடுவேன் துரோணர் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் சரத்வான் வந்து கிருபையை வந்து நீ இறக்க வேண்டாம், நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல துரோணருக்கு வந்து என்னவா இருக்கு அப்படின்னா, கர்ணனை வந்து இவரே சொல்றாரு, நீ போய் இறந்து போ, சிதையேறு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. குருவா இருந்து எப்படி இன்னொருத்த வந்து அப்படி சொல்ல முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ ஒரு குரு என்ன பாக்குறாரு, தான் பயிற்றுவிக்கக்கூடிய கல்வி மனித குலத்துக்கு அகைன்ஸ்டா திரும்ப கூடாதுங்கிறத நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம். இதுதான் வந்து ஒரு நோபல் சயின்டிஸ்ட் வந்து ஒரு அட்டாமிக் பாம் கண்டுபிடிக்கிறாரு. அது வந்து மனித இனத்திற்கு திரும்பும், அகைன்ஸ்டா திரும்பும் பார்க்கும்போதுதான் இல்ல அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நோபல் பிரைஸை வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியதாக நோபல் பிரைஸ் நம்ம அறிவிக்கணும் அப்படின்றதுனால ஒரு ஆசிரியருக்கு என்னவா வேண்டும், அது வந்து அவன்கிட்ட பேசுறாரு கர்ணன்ட்ட, நீ வந்து இதை கத்துக்கிட்டு என்ன ஆக போற, ஒன்னும் ஆக போறது இல்ல, நீ வந்து இறந்து போ, அது வந்து இன்னும் படிச்சவங்களுக்கு ஒரு 1000 மேனி தீச்சலா போய் சேரும் அப்படின்னு சொல்லும் போது கர்ணனுடைய ஒரு வெளிப்பாடு, ஒரு மாணவனாக கர்ணனுடைய ஒரு வெளிப்பாடு, நான் யாரு மேலேயும் தீச்சொல்லா இருக்க விரும்பலை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் துரோணரும் அவர் ஏத்துக்கிறார். தான் பயிற்றுவிக்கக்கூடிய கல்வி நல்ல முறையில தான் சேரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து மாணவனாக எடுத்துக்கிறாரு கர்ணன். அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஏகலைவனை வந்து அவரு ஏத்துக்காம இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு என்னவா இருக்கு அப்படின்னா, அவர் வந்து ஒரு அஸ்தினாபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு அரச ஆசிரியர் தான் அவர். அதுதான் இன்றைய இருக்கக்கூடிய ஒரு கர்ணனுக்கு ஒரு இன்னமும் துரோணரை வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, கடைசியாக அவர் வந்து படைக்கலத்துல இருக்கிற ஒரு சின்ன வரி சொல்லியிருப்பாங்க, படைக்கலத்துல எப்படி அமைச்சிருக்காங்க, அதுல வந்து வில்வித்தைய போற்றக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே வந்து துரோணர் ஒருங்கி இருப்பாரு அப்படிங்கறதாகட்டும், ஒரு தன்னுடைய மாணவனான அர்ஜுனனை வந்து முன்னிறுத்தி பேசியிருப்பாங்க. அவருமே வந்து சொல்றாரு, பாரத வருஷத்திலேயே வந்து அர்ஜுனன் தான் வந்து சிறந்த வில்லாளி அப்படின்ட்டு. இது ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, எப்படி துரியோதனன் கேட்கிற மாதிரி நீங்க மட்டும் சொன்னா போதுமா, ஒரு போட்டி அப்படின்னா இருதரப்புக்கும் வென்றவன் மட்டும் தானே வில்லாளியா இருக்க முடியும் அப்படின்னு துரியோதனன் கேட்கிற மாதிரி, அப்படி அது உண்மைதானே. அப்போ இப்ப இருக்கிற ரியாலிட்டியில என்னவா இருக்கு அப்படின்னா, ஒரு கீழ்நிலை மக்களுக்கு இல்லாத ஒரு
ஒரு உயர் அதிகாரம், ஒரு உயர் கல்வின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அத அதிகாரம் வந்து இன்னைக்கு எதெல்லாம் மாத்தி இருக்கு. ஒரு படைக்கல முயற்சியா ஒரு நீட் எக்ஸாம் மூலமா ஒரு கொண்டு வர்ற நீட் எக்ஸாம், இன்னும் பிற நுழைவு தேர்வுகளாலையும், ஒரு சிலபஸ வந்து ஈவனா இல்லாதனாலையும், ஒரு கல்வி வாய்ப்பு கிடைக்காத எப்படியெல்லாம் வந்து மேல்தட்டு மக்களுக்கே இதை வந்து கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்ட்டு இது மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ். இது ஆக்சுவலா இருக்கா இல்ல அப்படிங்கறது தெரிய தாண்டி, இது எப்படி ஒரு பீமனும் அர்ஜுனனும் போய் அவர்கிட்ட போய் கேட்டு ஏகலைவன்ட்ட துரோணர் வந்து போய் ஏகலைவன்ட்ட குருதட்சணையா என்னுடைய கட்டை விரல் வேணும்னு சொல்லி அடுத்த போர்ஸை வந்து எப்படி மங்க வைக்கிறதுங்கிறது எல்லாமே இன்றைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய பல சூழ்நிலைகள்ல கல்வி புரட்சியில நிறைய நம்ம பார்க்க முடியுது. குரு பார்வை, அதுக்கப்புறமா இருக்கிற குரு பக்தியும் மாணவ புத்தியும். குரு பக்தி மாணவ புத்தினா எல்லாருமே ஒரு மாணவர்களாகவே இருந்திருக்கக்கூடிய பீமன், அர்ஜுனன் இவங்க வந்து எப்படி பார்த்துட்டு இருக்காங்க. பீமனோட ஒரு சின்ன இது என்னன்னா, வந்து ஒரு சமையல் அறையில அர்ஜுனனுக்கு பேசிட்டு இருக்கும்போது அர்ஜுனன் கிட்ட சொல்றான், மந்திரரோட காலை தொட்டு வணங்கு அப்படின்னு சொல்லும் போது அர்ஜுனன் கேட்கிறான், இல்ல அவர் ஒரு சூதர் தானே அப்படின்னு சொல்லும் போது பீமனோட அறிவு சொல்றது, எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகிறான், யாருமே அதை கூட்டம் எல்லாம் பார்க்க கூடாது, நமக்கு அறிவு கொடுக்குறவங்க இறைவன் சொல்ற ஒரு பீமன், துரோணரையும் கிருபரையும் ஏத்துக்கிட்ட ஒரு பீமன், அவங்களுடைய இதை வந்து குலத்தை பார்க்காத ஒரு பீமன், ஒரு மாணவனாக தன்னுடைய மாணவ புத்திய கர்ணனை பார்த்த மாத்திரத்துல வந்து சூதனே நீ வந்து சத்தியனுக்கு அகேன்ஸ்டா நீ வந்து எப்படி வந்து ஒரு கத்தியை உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லி நகுலன் சகாதேவன கர்ணனோட இருக்கும்போது பீமன் பார்த்த மாத்திரத்துல அடிக்கிறதாகட்டும், மறுபடியும் போய் துரோணரோட சபையில போய் அந்த பள்ளிக்கூடத்துல போய் அர்ஜுனனுக்கு அகேன்ஸ்டா காப்பாத்துறதாகட்டும், பீமன் வந்து ஒரு ஒரு புத்திசாலின்றதை தாண்டி அர்ஜுனன் வந்து அவனுக்கு இளையவன். ஆனா அர்ஜுனன் கர்ணனை பார்த்த விதம் எப்படி இருக்கு, உன்னை தோற்றத்தை பார்க்கும்போது நீ ஒரு சத்திரியனாக தெரியுறா, ஆனா கந்தர்வனாகவும் தெரியுறா, ஆனா சூதனும் சொல்ற இல்ல ஏதோ இருக்கு, எதுக்காக வந்திருக்குன்ற அந்த கல்வி, அந்த வில்வித்தை பயிலக்கூடிய நுண்கல்வி அந்த அர்ஜுனனுக்கு கிடைச்சது, பீமனுக்கு கிடையாது. அதுதான் வந்து ஆத்திரிகாரனுக்கு புத்தி மட்டு அப்படிங்கிறத இந்த இடத்துலயுமே நிறைய நம்ம பார்க்க முடியும். இதுதான் வந்து குரு பக்தி எப்படி வந்து அர்ஜுனனுமே வந்து ஒரு அவ்வளவு கூறிய நோக்கு இருந்தாலுமே அவன் எப்படி அவாய்ட் பண்றாங்க அப்படின்னா, கர்ணன்ட்ட போய் சொல்றதாகட்டும், கர்ணனை வந்து நீ குருவோட காலை படிக்கிறது, குருவோட இடத்துல இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு வெறுப்புணர்ச்சியை இன்க்ரீஸ் பண்றதாகட்டும், அஸ்வத்தாமன் வந்து குருவோட பையன், அப்போ ஒரு குரு தன்னுடைய மகனை வந்து மகனாக பாவிக்கும் போது கூட அர்ஜுனோட இடத்துல வந்து அந்த இடத்துல ஒரு வெறுப்புணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கு. இது வந்து ஒரு மாணவ புக்தியாக நான் என்னால பார்க்க முடியுது. இந்த இடத்துல வந்து பேருக்கு ஏத்த மாதிரி தனியா தெரியிற ஒரு ஏகலைவன், நம்ம வந்து எப்படி பேருக்கு ஏத்த மாதிரி ஏகமா தனியா தெரியறாரு அப்படின்னா, ஒரு அதுல ஒரு சின்ன ஜெயமோகன் நல்லாவே எழுதியிருப்பார். அதுவே ஒரு செவ்வியல் பார்வையாக, ஒரு செவ்வியல் காட்சியாக நம்ம பார்க்க முடியும். துரோணர் வந்து குருகுலத்துல தூங்கிட்டு இருப்பாரு, வெளியே இருந்து பாக்குற ஏகலைவன் வந்து ரொம்ப கண்ணீர் விட்டு பார்த்துட்டு இருக்கிறதாகவும், இதை எப்படி நான் உருவகிச்சுக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு காலகட்டத்துல கோயில் குறவரிக்கு முன்னாடியே கோயிலுக்கு உள்ளேயே போக முடியாத தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து எப்படி வெளியிருந்து சாமி கும்பிட்டு அந்த அழுகுறாங்களோ அது மாதிரிதான் அந்த இடத்துல நம்மள பார்க்க முடியுது. அதை பயப்படுத்தி நம்ம யோசிக்கும் போது கூட எப்படி வந்து துரோணர் வந்து ஏகாலவனுக்கு கல்வி கற்றுத்தராங்கன்னா கனவுல வந்துதான் வந்து கற்றுத்தர்றதாக ஒரு தெய்வம் இப்படி ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இது பண்ணாம இருக்கிறதாகவும் ஒரு சின்ன இது நம்ம பார்க்க முடியும். அந்த இடத்துல ஏகலைவனோட மாணவர் புத்தி அது எப்படி, இவர் வந்து கேட்கிறாரு கட்டை விரல்ல வந்து குரு தட்சணையா குடுன்னு கேட்கும்போது எந்த ஒரு யோசனையும் இல்லாம கட்டை விரல் ஏகலைவன் கொடுக்கறது வந்து மாணவ புத்தியாக, எப்படி மாணவர் புத்தியாக தனியா தனிச்சு தேராம் பேருக்காகவே. இது வந்து நம்மளுடைய கல்வி முறையில இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அன்றைக்கும் இருந்த இன்றைக்கும் இருக்கக்கூடிய நாளைக்கும் இருக்க போகக்கூடிய சாத்தியக்கூறுகளாக வண்ணக்கடல் வந்து நம்ம பார்த்துக்க விவாதிக்கக்கூடியது. அடுத்தமா இருக்கக்கூடிய குடும்பம்னு பார்க்கும்போது அண்ணன் தம்பி உறவாகட்டும், தந்தை மகனாகட்டும், அம்மா மகனாகட்டும், ஒரு குடும்பம் சார்ந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு மாற்றங்களாக வண்ணக்கடல்ல எங்கெங்கெல்லாம் இருக்கு நம்ம இப்படி எல்லாம் பார்க்கலாம். அந்த உறவின் மொழின்ற இதுல வந்து ரொம்ப டீட்டெயில பார்க்க முடியும். இதுல நான் பார்க்கிற ஒரு விஷயம் செவியல் கூறுகளாக ஒரு சமூகம், ஒரு குடும்பத்துல பாக்குற ஒரு பெண்ணும் முற்படுத்தி நம்ம வந்து தாய்மொழி சமூகம், ஒரு பெண்மை நம்ம எல்லாமே ஒரு தாய்மொழி சமூகத்துல வந்தவங்க தான். ஒரு பெண்மை வந்து எப்படி எல்லாம் வந்து ஆண் சமூகம் ஆகட்டும், குடும்பத்தினுடைய துணையோடைய மகனுடைய அவங்க எப்படி எல்லாம் வந்து அவங்களுடைய பார்வைகளாகட்டும் வழியாகட்டும் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம இதுல சொல்ல விரும்புறேன். அதுல வந்து
கிருபை ஒரு துணையாகவும், ராதை வந்து அன்னோனியமாக்கலையும், ஸ்வர்ணையை வந்து ஒரு வழிகாட்டி எச்சரித்தி இது பண்ணி இருக்கிறத ஒரு நிறைய நல்ல கூறுகளாக பெண்ணிடம் இருந்தாலுமே எப்படி வந்து அவளை ஒரு அதிரதன் வந்து எப்படி மட்டுப்படுத்தி பேசுறது, அவனுக்கு புரியாது கிளவி அப்படின்னு சொல்லி அன்னோனியமா இருந்தாலுமே மட்டுப்படுத்தி புரிந்துக்காம இருக்கிறதாகட்டும். அப்புறம் வந்து ஸ்வர்ணைய வந்து இரண்ய தனுஷ் எப்படி வந்து ஒரு சபையில நீ பேசாத அப்படிங்கிறது பெண்மைய வந்து ஆணாதிக்க மனப்பாக்கத்துல நம்ம இன்ற வரைக்குமே அது வந்து நிறைய இடத்துல பெண்களை மட்டுப்படுத்திய ஆற்றல் நிறைய இருந்தாலுமே, நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே பெண்கள் மட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிற இன்று வரைக்குமே அது வந்து தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்புறமா இருக்கக்கூடிய அவமதிப்புல வந்து துரோணர், கர்ணன் எல்லாருமே வந்து அவமதிச்சு இது பண்றாங்க. துரோணரோட அவமதிப்பு 2 இடத்துலயுமே நடக்குது. அவர் வந்து துர்வோதன் பார்த்து கேட்கறாங்க, குலம் என்ன, சத்திரியனா என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்புறம் வந்து கர்ணன் வந்து நிறைய இடத்துலயுமே அதிகாரத்தையாலும் சக மாணவர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களாலையும் நிறைய வந்து அவமானப்படுத்தப்படுறதாகட்டும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதேதான் வந்து ஒரு சின்ன காட்சியை நம்ம வந்து திரைப்பட காட்சிகள்ல வந்து ஜென்டில்மேன் படத்துல ஒரு நிறைய பார்க்க முடியும். எப்படி ஒரு நம்பியார் வந்து அர்ஜுனனுக்கு வந்து போடுறாரு, பூணூல் கொடுத்து நீ வந்து இன்றைய முதல் நீ சத்திரியம் தான், அதுதான் உனக்கு பிரச்சனையா இருக்குன்னா பண்ணு, நீ போய் நிறைய நீ பட்ட கஷ்டத்தை வேற யாரும் படக்கூடாது அப்படிங்கிறத தெளிவா இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு சின்ன திரைப்பட காட்சி நம்மளால பார்க்க முடியும். அதேதான் வந்து அவமதிப்பு அப்படிங்கும் போது நம்ம எல்லாருமே வந்து திறமையானவர்கள் தான். ஆனா இது எப்ப வெளிப்படும் அப்படின்னு நம்மளுடைய திறமைகளும் பார்த்த தவறுகளும் எல்லாமே எப்ப வெளிப்படும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட இது மாதிரி நிறைய அவமதிக்கும் போதுதான். இப்போ கர்ணன் வந்து எப்போ அந்த கவசகுண்டலத்தை உணர்றாருன்னா அவனுக்கு ஏதோ இருக்கு, அவன் வந்து இரட்டைத்தன்மை ஒரு ராதைக்கும் அதிரதனும் சொல்லும் போது தன்னுடைய தோற்றத்தாலையும் சிந்தனையாலும் சூதனால என்னால உணர முடியல, சத்திரியனாக மட்டும்தான் உணர முடியுதுன்னு சொன்னாலுமே எப்படி வந்து அங்கதேசத்து அரசனா வந்து அங்கதேசன் அரசனும் சொல்றான், இது மாதிரி நீ வந்து ஒரு சத்திரியன் தான், உன்னோட குண்டலமும் இதுல வந்து கவசமும் தண்ணில தெரியுதுன்னு சொல்லும் போதும் அவனை வந்து பெருசா ரியாக்ஷன் இல்லை. ஒரு குழந்தை நம்ம பாக்குறோம், தீர்க்கசாமராக உருவெடுத்தக்கூடிய அந்த குழந்தையுமே வந்து குண்டலமும் கவசமும் சத்தம் கேட்குதுன்னு சொல்லும் போதும், திருத்தராஷ்டிரர் சொல்லும் போதும் இவங்க எல்லாமே என்னதான் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே அதோட ஒரு க்ஷணத்துல அதை வந்து நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு. இது அவமானப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவன் போய் தண்ணியில நின்று பார்க்கும்போது தன்னுடைய அழுகையிலால இந்த தண்ணி வந்து கவசகுண்டலமாக இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறமா அவன் வந்து இதுல படைக்களத்துக்கு வந்து நிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதுல ஒரு சின்ன திரைப்பட காட்சின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பரியேறும் பெருமாள் படத்துல வந்து அந்த பிரின்சிபல் வந்து சொல்றாரு, எவ்வளவுதான் ஓட முடியும், எங்க ஓடினாலும் அடிச்சுட்டு தான் இருப்பாங்க, எதிர்த்து நில்லு, எதிர்த்து நின்னா மட்டும்தான் உனக்கு என்னன்னு தெரியும், நான் எதிர்த்து நின்று இந்த அளவு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காட்சி நமக்கு ஞாபகம் இருக்கும் எல்லாத்துக்கும். அது மாதிரி கர்ணன் வந்து படைக்களத்துல எல்லாத்தையும் எதிர்த்து நின்றுட்டு இருக்கிற ஒரு அவமதிப்புல இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதுல துரியோதனும் வந்து அவமானப்படுறான். அதுல என்ன ஒரு 3 பேர்த்துக்கும் உள்ள கர்ணனும் துரோணனுக்கும் உள்ள ஒரு அவமதிப்பு ஆகட்டும், துரியோதனும் ஒரு அவமதிப்பு நம்ம பாக்குறோம். அந்த பீமன் வந்து கரடியை காப்பாத்ததுக்கு அப்புறமா அவன் மேல பகை கொள்றதாகட்டும் இருக்கிறது. அவமதிப்பதுக்கு அப்புறமா நம்ம என்னவா உணர்ந்து என்னவா பண்ண போறோம். யாராவது அவமதிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களை எதிர்த்து போராட முடியும், இல்ல அதுல இருந்து நான் பட்ட கஷ்டம் வேற யாருக்கும் படக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கொண்டு போகிறதா ஒரு முறையாக இருக்க முடியும். அப்போ ஒரு கஷ்டமான காலகட்டம் இருந்தாலும் நம்மளோட இருக்க திறமைகள் வெளிப்படும்ன்ற மாதிரி துரியோதனன் வந்து அவன் இருக்கிறது எல்லாமே குரோதமா வெளிப்படுது. இதுல வந்து என்ன ஒரு வித்தியாசமா நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, துரோணருக்கு கிடைத்த ஆசிரியர்கள், கர்ணனுக்கு கிடைத்த ஆசிரியர்கள், துரியோதனுக்கு ஒரு ஆசிரியராக சகுனியினுடைய ஒரு உந்துதல். அது வந்து சகுனி வந்து ஒரு ஆசானா இருந்துதான் அவரை வந்து உனக்கு என்னவா இருக்குன்னு காட்டுறாரு. அதுதான் வந்து ஒரு வஞ்சக எண்ணமாக நம்ம இந்த இடத்துல கிடைக்காத ஒரு கல்வியோட அறிவு வந்து அந்த இடத்துல துரியோதன் கிடைக்காதனாலதான் அந்த குரோதமா மட்டுமே அது இருந்திருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா இதுலயுமே தனித்து நின்ற ஏகலைவன் நம்ம வந்து துரோணர் வந்து அவமதிப்பதுக்கு அப்புறம் தன்னுடைய ஆசிரியரா உணர்றாரு. கர்ணன் வந்து தான் பட்ட கஷ்டங்கள் வேற யாருக்கும் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இயற்கை கொடைக்குள்ளமா அவன் வந்து மாத்திக்கிறான். இதுல இருக்கிற ஏகலைவன் தான் வந்து ஒரு கல்வி கிடைக்காத ஒரு ஏகலைவன் தன்னுடைய குலத்துக்கு நான் ஒரு ஆசிரியராக முன்னாடி நின்று பண்ணுவேன், நான் வந்து எல்லாத்துக்கும் புதிய ஒரு கட்டை விரலை எடுத்துக்கிட்டு விட்டாலும் ஒரு வில்வத்தைக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டை விரல கஷ்டத்திலேயே இருந்தாலுமே
தன்னுடைய குலத்துக்கு நான் ஆசானாக இருந்து புதிய வழியை காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அவமதிப்பையும் ஒரு கஷ்ட காலத்திலையும் இது மாதிரி உணர்ந்து வெளிவர்றது ஒரு பெரிய சிறப்பாக நான் இங்க குறிப்பிட விரும்புறேன். அதையும் தாண்டி கடைசியாக இருக்கிற அரசியல் பார்வை இன்னைக்குமே நம்ம பார்க்கிறது வந்து தலைக்கு மேல் எழுந்தவை இடிந்து விழுந்த பார்ப்பதை போல எளியவனை கிளர்ச்சி கொள்ள செய்யும் காட்சிகள் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சாமானியர்களின் எதிரி அப்படிங்கிறது சலிப்பு அப்படிங்கிற செவ்வியல் சிந்தனையால அரசியல் பார்வைகளாக இன்றைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய அரசியல் கட்சிகள் நாட்டில் நிலவக்கூடிய சில மக்கள் எல்லாம் ஏதோ அச்சத்திலே இருந்து ஏதாவது பேசணும் பார்க்கும் போதெல்லாம் மக்களுடைய வெகுஜன மக்களுடைய சிந்தனைகளை வேற ஒரு ஸ்போர்ட்ஸ் மூலமாவோ ஒரு சினிமா மூலியம் வேற ஒரு பரபரப்பா வச்சு திசை திருப்புறத அரசியல் கட்சிகளை நம்ம பார்க்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் முடியுது. அதையும் தாண்டி அந்த அரசியல் களத்தில் இருக்கிற வெகுஜன மக்களுடைய நாடி விடுத்து அவங்க என்ன விரும்புறாங்க அப்படின்றத தாண்டி அதுல இருந்து கொஞ்சம் மாத்திக்கக்கூடிய நம்ம பாக்குறோம். ஒரு நம்ம மக்கள் எல்லாமே வண்ணக்கடல்ல மக்கள் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, பீமனும் துரியோதனும் சண்டை போடுவாங்க அப்படிங்கறது அந்த இடத்துல ஒரு சின்ன அரசியல் மூவாக அரசியல் நகர்வாக துச்சாதனனை வந்து இது பண்றதாகட்டும், தன்னுடைய படையோட தன்னுடைய நாட்டோட உள்நாட்டு புரட்சிய உள்நாட்டு பிரச்சனைகளை வந்து வெளிநாட்டுக்கு எப்படி நம்ம காட்டிக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம அதுல பார்க்க முடியுது. இதுலயுமே வந்து தலைவனாக தன்னுடைய ஏகலைவன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அவங்க வந்து அரசனாக தலைவனாக ஒரு ஆசானாகவே அவன் பேருக்கு ஏற்ற மாதிரியே தனியா வந்து நிக்கிறத நம்ம எல்லாமே பார்க்க முடியுது. இது மாதிரி வண்ணக்கடங்கள் அப்படிங்கிறதுல ஒரு முடிவுரையாக நிறைய காட்சிகளை நம்ம பார்த்திருக்க முடியும். இதுலயும் தாண்டி வண்ணக்கடல்ல பொதுவாக இருக்கக்கூடிய இந்த சமையல் அறை ஆகட்டும், இல்ல வந்து இன்றைக்குமே நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய சைவம் உணவு சிறந்த உணவா இல்ல வந்து அசைவம் சிறந்த உணவா அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுக்காக ஒரு இதாக வந்து இளநாகனும் நாகநந்தியும் உரையாடல்ல நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒரு சிங்கம் வந்து குடும்பத்தோடு இருக்கும்போது அன்பும் கருணையும் இருக்கிறனால மட்டும்தான் இது கொலை தொழில் செஞ்சு கொடுக்குற குடும்பமும் சிங்கமும் அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன சந்தோஷத்துக்கே ஒரு கொலை உண்ணாமை ஒரு ஊன் உண்ணாமை தேவைப்படும் போது என்ன பண்றது அப்படின்னு நாகநந்தி அப்படி அடிகள் சொல்லும் போது இளநாகனும் வந்து சொல்றான், ஆமா மலம் தின்னும் விலங்குகளுமே வந்து இயற்கை தான் படைச்சிருக்கு, நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு இன்றைக்கும் நம்ம அது பேசிட்டு தான் இருக்கோம். அதுவும் முத்தாய்ப்பா குஜராத்ல பாலிட்டானா அப்படிங்கிற ஒரு கிராமத்தை வந்து இன்றைக்கு வந்து ஒரு முழு சைவ கிராமமாக அறிவிச்சிருக்காங்க அரசாங்கம். ஒரு முட்டை விற்கிறதுக்கு முதற்கொண்டு கறி சாப்பிடவும் கூடாது விற்கவும் கூடாதுன்ற மாதிரி பள்ளிட்டானா அப்படின்ற ஒரு கிராமத்தை குஜராத்ல சைவம் சார்ந்ததா இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நிறைய அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்குமே இருக்கக்கூடிய நம்ம வாழ்வியல் கூறுகள்ல நிறைய வந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியுது நம்மளால. வண்ணக்கடல்ல இது மாதிரி விலங்குகள் சைவ சித்தாந்தத்துல அது இல்லாம விஷ்ணு அவதாரங்களாகட்டும் ஒரு அசுர குடிகளின் இதிலாகட்டும் நிறைய செவ்வியல் சிந்தனைகளாக இதுல சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியாக நம்மளுடைய முடிவுரையாக ஜெயமோகன் அவர்களின் பார்வையில் செவ்வியல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு படைப்பு ஒரு படிக்கும் போதே ஒரு செவ்வியல் தன்மையாக நம்மளால அது வந்து உணர வைக்கும் அப்படிங்கிறது ஒரு சொல்றாரு. வெண்முரசு அப்படிங்கிறது வந்து அனைவருக்காகவும் எழுதப்படவில்லை. ஒரு வாழ்க்கை சாரங்களை என்றும் உள்ள ஒரு வாழ்க்கை சாரங்களை ஒருபோதும் பேசி தீராத மையங்களை காலந்தோறும் மறு விளக்கம் கொள்ளும் அற பிரச்சனைகளை விரும்பும் வாசகர்களுக்காக ஒட்டுமொத்த நோக்கத்தை விரும்பும் பேரிலக்கியவாதிகளுக்கு தத்துவம் கலந்து கொடுக்கப்பட்ட ஒரு பேரிலக்கியம் தான் இந்த செவ்வியல் வெண்முரசு அப்படின்னு அவருடைய வார்த்தைகளுக்கு நாங்க நம்மளுடைய குழுவுல நம்ம நிறைய தத்துவங்கள் சார்ந்தும் அழகியல் சார்ந்தும் நிறைய விவாதங்கள் ஆகட்டும் எல்லாமே தர்க்கவாதங்கள் ஆகட்டும் எல்லாமே போற்றியும் இது பண்ணி பேசிட்டு இருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய கடைசியாக நன்றியை சொல்லி என்னுடைய உரையை நான் முடிச்சுக்கிறேன். முடிந்தளவு செவ்வியல் சார்ந்த சிந்தனை காட்சி நடை பாத்திரங்கள் எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்க முடியும்னு நான் நம்புறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி.